பள்ளி அருகிலும் அரசு சுகாதார மையம் அருகிலும் செல்போன் டவரா? மூத்த வழக்கறிஞரின் சட்ட விளக்கம். அன்பான மக்களே, பெற்றோர்களே, இந்த நாட்டின் எதிர்காலத்தை வளர்க்கும் தாய்மார்களே, இன்று நான் ஒரு வழக்கறிஞராக உங்களிடம் ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் குருடம்பாளையத்தில் டாக்டர் தசரதன் இன்டர்நேஷனல் பள்ளியின் காம்பவுண்டு சுவருக்கு மிக அருகிலும் அரசு பொது சுகாதார மையத்திற்கு மிக அருகிலும் ஒரு செல்போன் டவர் அமைந்துள்ளது. இது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையா? ஒரு பள்ளியில் தினமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள். அருகிலுள்ள அரசு சுகாதார மையத்தில் தினமும் பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், நோயாளிகள் சிகிச்சை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு இடங்களுக்கு மிக அருகில் ஒரு செல்போன் டவர் அமைக்கப்பட்டிருந்தால் அதற்கான அனைத்து விதிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டனவா என்ற கேள்வி எழுவது இயல்பானதல்லவா? ஒரு ஜனநாயக நாட்டில் பொதுமக்களின் உயிர் மற்றும் நலனை காட்டிலும் பெரியது எதுவுமில்லை. இன்று இந்த டவர் அங்கே இருப்பதை அனைவரும் கண்முன்னே பார்க்கிறோம். அப்படியானால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து அனுமதி வழங்கப்பட்ட நடைமுறைகள் அனைத்தும் சரியாக பின்பற்றப்பட்டனவா என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது என்பது மட்டும் போதுமான பதிலாக இருக்க முடியாது. பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பான எந்த கேள்வியும் எழுந்தாலும் அதை ஆய்வு செய்து தெளிவுபடுத்துவது நிர்வாகத்தின் தொடர்ச்சியான கடமையாகும். நான் யாரையும் குற்றவாளி என்று கூறவில்லை. நான் கேட்பது மிகவும் எளிய கேள்விகள். பள்ளி அருகில் செல்போன் டவர் அமைப்பது தொடர்பான அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டனவா? அரசு சுகாதார மையம் மிக அருகில் இருப்பது அனுமதி வழங்கும்போது பரிசீலிக்கப்பட்டதா? தற்போதைய நிர்வாகம் இந்த நிலையை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கு வெளிப்படையான பதில் கிடைப்பது மக்களின் உரிமை. சட்டம் என்பது அதிகாரிகளை பாதுகாக்க மட்டுமல்ல, மக்களின் உயிரையும் உரிமைகளையும் பாதுகாக்கத்தான். எனவே இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் உண்மை நிலையை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பொதுநலன் முதலில், பிறகு அனைத்தும்.